நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். யோசேப்பு போத்திபார் தன்னுடைய வீட்டுல வேலைக்காரனா வைக்கிறான். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு காரியத்தை போத்திபார் தெரிந்து கொள்கிறான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கிறது என்பதை அவன் பார்க்கிறான். ஒரு எகிப்தியன், தேவனை அறியாதவன், அதை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா பொறுப்புகளையும் முழு பொறுப்பையும் அவங்க ஒப்படைக்கிறான். அப்படித்தான் யாரா இருந்தாலும் சரி, எடுத்த உடனே ஒருத்தருக்கு எல்லா பொறுப்பையும் எடுத்து ஒப்படைக்க மாட்டாங்க. படிப்படியா அவர்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களோட உண்மை, உத்தமம், பொறுப்புணர்ச்சி எல்லாவற்றையும் பார்த்து படிப்படியாக கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கரெக்டா? இன்றைக்கு கர்த்தரும் அப்படித்தான். சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா பல கோடி மக்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களில் பக்தியுள்ளவர்கள் யாரோ அவர்களைத்தான் கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்ட ஒரே காரியத்திற்காக நம்ம மேன்மை பாராட்டிக் கொள்ள ஒரு விஷயமும் இல்லை. பக்தி உள்ளவர்களை எப்படி தெரிந்து கொள்ளுகிறது? இன்னைக்கு திருச்சபையில பலவிதமான கூட்டங்கள் இருக்கு. சபை கூடி வருதலுக்கே வராத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க கரெக்டா கிறிஸ்துமஸ்க்கும் ஈஸ்டருக்கும் மட்டும்தான் வருவாங்க. வருஷத்துல ஒரு 2-3 ஆராதனைக்கு மட்டும் வந்து தலையை காமிச்சிட்டு போற ஒரு கூட்டமும் இருக்கு. ஒரு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாங்க, வசனத்தை கேட்டுட்டு அப்படியே அங்க வெளியே போறப்ப ரோடுல போறதுக்கு முன்னாடியே கேட்ட வசனம் எல்லாம் மறந்து போயிடும். எல்லாம் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போற ஒரு கூட்டமும் இருக்கு. மாசத்துல ஒரு வாரம் வந்து கம்யூன் மட்டும் எடுத்துட்டு போற கூட்டம், கம்யூன் கிறிஸ்தவ கூட்டமும் இருக்கு. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், பேரை மாத்திக்கிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன், தசம்பாகம் காணிக்கை எல்லாம் கொடுத்துறேன் கரெக்டா அப்படின்னு சொல்லி கொண்டு நான் நிச்சயமா எனக்கு பரலோகத்துல சீட்டு உண்டுன்னு சொல்லிட்டு தவறான நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிற, சுயநீதியில ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டமும் உண்டு. இப்படி சபையில பலவிதமான கூட்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்கிறார். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு முதலாவது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம். கொர்நேலியை பார்த்தோம்னா 100க்கு அதிபதி, இத்தாலியா பட்டாளம் செசரியா பட்டணத்துல இருக்கார். தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பக்தி எதுல வெளிப்படுகிறதா இருக்கிறது? நாம் அவருடைய சத்திய வசனத்திற்கு எந்த அளவிற்கு பயந்து கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழியம் வச்சிருக்கிறார், சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா எத்தனை பேர் உண்மையிலேயே அந்த ஊழியம் செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. டெய்லியே மற்ற ஜனங்களுக்காக, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம். அப்ப அன்னைக்கு 100க்கு அதிபதிக்கு வேலை இல்லையா? அவரும் ஒரு பதவியில இருந்தவர் தானே, நிறைய வேலைகள் இருந்திருக்கும் இல்லையா, அவர் பொறுப்புகள் இருந்திருக்கும் தானே. அப்ப அவருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கே, அந்த குடும்பத்துல வேலை இருக்குமா இல்லையா? அப்ப அத்தனை காரியங்களை செய்து கொண்டு அவர் 2 காரியங்கள் முக்கியமா பண்றாரு பாருங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்கள். யார் தேவையில்லை, நியாயமான தேவையில இருக்கிறாங்களோ, நல்ல உடல்வாக இருக்கும், வேலைக்கே போகாம சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்கிறானா அவனுக்கு போய் நம்ம தர்மம் பண்ண முடியுமா? சிலருக்கு உடல் அளவுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், வேலை செய்ய முடியாத நிலைமையில இருப்பாங்க, இல்ல வேலை உழைத்தும் கூட அவளுக்கு கிடைக்கிற வருமானம் மிகவும் பற்றாக்குறையில இருப்பாங்க, ஏழ்மையில இருப்பாங்க, தரித்திரத்துல இருப்பாங்க, தங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நியாயமான தேவைகள்ல இருக்கிற ஜனங்களுக்கு தான் நம்ம தர்மம் செய்வோம் இல்லையா? அப்ப இந்த நியாயமான தேவையில இருக்கிற ஜனங்கள் எங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரிஞ்சாதானே போய் தர்மம் செய்ய முடியும். அப்போ அவன் தேடி போய் அப்படி நியாயமான தேவையில் இருக்கிற ஜனங்க யாருன்னு தேடி போய் மிகுதியாய் தர்மம் செய்து கொண்டிருந்தான். பார்த்துக்கோங்க, இப்படி எல்லாம் நமக்கு வாழ்க்கையில நேரத்தை ஒதுக்க முடியுதா? அடுத்தது, அவ்வளவு வேலைகளை வைத்துக் கொண்டு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தான். அவன் என்ன செஞ்சு கொண்டிருந்தாலும்
ஆத்துமாவுல மட்டும் எப்பொழுதும் ஒரு ஜெபம் இருந்துகிட்டே இருக்கு கொர்நேலியோட மனசுல. அப்ப அந்த ஆத்துமாவுல தேவனோடு நெருங்கி இருக்கிற காரியங்களில் எந்த அளவுக்கு ஆசை இருக்கு, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மனசுல ஒரு விருப்பம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துதான் பரலோகம் தெரியும். தான் மட்டும் பக்தி உள்ளவனா இருக்கல, தன் வீட்டில் இருக்கிறவர்களையும் தேவனுடைய பக்தி மார்க்கத்துல கரெக்டா நடத்திட்டு போறான். வீட்டார் அனைவரோடும் பக்தி உள்ளவனாயிருந்து, தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்து, இந்த 24 மணி நேரத்துல நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாதாரம் தேவை, ஒரு வருமானம் தேவை. அதுக்கு ஒரு நேரத்தை நிச்சயமாகவே நம்ம ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கரெக்டா? அப்போ அந்த காரியங்கள் சரி, அதுக்கு மேல பிரையாரிட்டியாக தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த அளவிற்கு நம்மை கர்த்தர் இம்மட்டுமாய் பாதுகாத்து கண்மணி போல பாதுகாத்து வருகிறாரே, எல்லா தீமையிலிருந்து என்னை காத்து வருகிறார். நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை சம்பவங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை கிருபையாய் காத்து கொண்டு வருகிறார். அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு காலையில ஏன் சொன்ன முதல்ல அவருக்கு ஆராதிச்சு, நாம் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்தி அவருடைய புதிதான கிருபைகளை பெற்று வேதத்தை வாசித்து வெளிப்பாடுகளை பெற்று மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற காரியத்திற்கு நாம நேரம் ஒதுக்குறோமா? தர்ம காரியங்களுக்கு நேரம் ஒதுக்குறோமா? நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். அப்படிங்கும் பொழுது எப்படி அந்த மனுஷனால அத்தனை காரியங்களையும் திட்டமிட்டு செய்ய முடிஞ்சது? இன்னைக்கு ஏன் நம்மளால திட்டமிட்டு செய்ய முடியல? ஏன் நாம் பக்தியற்றவர்களா இருக்கிறோம்? தேவன் கொடுத்த நேரத்தை சரியாக திட்டமிட்டு தேவன் விரும்புகின்ற வழியில் அவற்றை பயன்படுத்த திருச்சபை மக்கள் தவறுகிறோம். உண்மையா இல்லையா? எப்படி கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கு என்று நம்மளை தெரிந்து கொள்ளுவார். முதல்ல கர்த்தர் கிட்ட கத்துக்கொள்ள வேண்டிய பாடம், எனக்கு கர்த்தர் கொடுக்கின்ற நேரத்தை திட்டமிட்டு கர்த்தருக்கு பிரியமான வழியில் பயன்படுத்த பழகும். ஏங்க இப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா காலையில இருந்து அவனுக்கு ஒரு ஷெட்யூல் போடுறோம் தானே. இத்தனை மணிக்கு ஏந்திரிச்சாதான் நீ குளிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும், நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு இவ்வளவு டைம் வேணும். அந்த டைம் முன்னாடி கரெக்டா எழுப்பி அவனை ரெடி பண்றமா இல்லையா? சோம்பேறியா இருந்தானா அவனை கொஞ்சம் இன்னும் முன்னாடி எழுப்பணும். சுறுசுறுப்பான ஆளா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி எழுப்பணும். இது எல்லாமே நாம தெரிஞ்சு விட்டு செய்யறோம் தானே. அப்ப சாயந்தரம் வந்தான் அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆரம்பிக்கிறோம். போய் கை கால் கழுவிட்டு வா, ட்ரெஸ்ஸை மாத்து, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு, டீ காஃபி வேணுமா இல்ல பால் வேணுமா குடி, குடிச்சு கொஞ்ச நேரம் விளையாடுறியா விளையாட்டு வா, மறுபடியும் இந்த டைமுக்கு டான்னு படிக்க உட்காரு அப்படின்னு எல்லாத்தையும் இந்த டைம் கரெக்டா டின்னர் சாப்பிடு, இத்தனையும் நம்ம சொல்றோமே. ஏன் நம்ம கர்த்தருக்காக ஷெட்யூல் போட மாட்டேங்கிறோம்? தேவன் எதுக்காக இத்தனை கோடி மக்கள் மத்தியில நம்மளை அவருடைய சபை மக்களாக மகன் இயேசு என்ற ஆண்டவருடைய சரீரத்தின் அவயமாக இருக்கும்படியாக ஒரு சின்ன கூட்டத்தை மாத்திரமே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அப்ப அந்த நோக்கம் என்ன? அதுக்கே நம்மளால ஷெட்யூல் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவர் மேல நமக்கு அன்பே இல்லைங்கிறது தான். பிள்ளைங்க மேல அன்பு இருக்கும் தானே எல்லாமே வருது. கர்த்தர் மேல எனக்கு அன்பு இருக்கா? அந்த அன்பு இருந்திருந்தா நாமளும் கொர்நேலியை மாதிரி நமக்கு கொடுத்திருக்கிற 24 மணி நேரத்தை பிளான் பண்ணி பயன்படுத்துவோமே கர்த்தருக்கு பிரியமான வழியில. அதையே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அடுத்தது, தேவ பக்தி உள்ளவங்களா இருந்தா பதறக்கூடாது. ஒரு பழமொழி இருக்கு, பதறாம செஞ்சோம்னா அந்த காரியம் சிதறாது, நல்லபடியா முடியும்னு அர்த்தம். வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான். என்னாகமத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு தண்ணி இல்ல, உடனே மோசே கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 20:3 ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். இது எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு நடக்குதுங்க. என்ன தெரியுமா பண்றோம்? அநேக சூழ்நிலைகள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் குடும்பங்கள்ல வந்து கொண்டிருக்கு. ஒரு இடத்துல போய் வேலைக்கு போறோம்னா அந்த இடத்துல அநேக சூழ்நிலைகள் வரும். நம்ம ஒரு இடத்துல குடி இருக்கிறோம்னா நம்மளை சுத்தி பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரோடும் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம செய்கின்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? பதறி போய் வார்த்தைகளை நம்ம கொட்டுறோம். பதறி போய் ஏதாச்சும் அவசரப்பட்டு செய்வோம். ரெண்டையுமே பண்ண. இங்க இவங்க பதறி போய் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறாங்க. இவங்களுடைய சகோதரர் யாரு கர்த்தருடைய சந்நிதியில செத்தாங்க? கர்த்தருடைய சந்நிதியில அவங்க எப்படி செத்தாங்க? எதுக்காக செத்தாங்க?
அத கூட கடுகளும் யோசிக்காம அந்த ஜனங்க சொல்றாங்க, எங்களுடைய சகோதரர் செத்தது போல நாமளும் செத்திருந்தா நலமா இருக்கும். என்னாகும் 16வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, கோராகு, தாத்தான், அபிராம் இவங்க எல்லாமே 16:2 இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாய் இருக்கிற 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பினார். இன்னைக்கு திருச்சபை மக்கள் கிட்டயும் ஒரு குறை இருக்கு, என்ன தெரியுமா? யாரு பிரபலமா இருக்கிறாங்கன்னு பார்த்து பரலோகம் ஒருத்தரையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. 250 பேர் அந்த கோத்திரத்தாறுல பிரபலமா இருந்தாங்க, பெரிய ஆளுங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சுக்கல. ஒரு மோசையே தெரிந்து கொண்டார், ஒரு யோசுவாவை தெரிந்து கொண்டார். பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரபலமான ஆட்களை, ஆடம்பரமாய் இருக்கிற ஆட்களை, இவங்களை எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்வதே இல்லை. முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நாமளே பிரபலமா இருக்கிற ஆட்களை பார்த்தா ஓடுறோம், உண்மையா இல்லையா? அப்படி எல்லாம் கர்த்தர் யாரையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன்? அந்த ஜனத்தின் மீது அவனுக்கு ஒரு நேசம் இருந்தது. கர்த்தர் பார்க்கிறார், சின்ன வயசுல இருந்தே அவன் வளரும் பொழுது அந்த எபிரேய ஜனங்கள் மீது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அவனோட மனதுல ஒரு அன்பு இருந்தது. அவர்களுக்காக பரிதபிக்கிறவனா இருந்தார். இதை பார்த்தார் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். யோசுவா பார்க்கிறார், கர்த்தர் கொடுத்த வேலை, மோசே கொடுத்த வேலை செஞ்ச நேரம் போக மீதி நேரம் எல்லாம் தேவனுடைய கூடாரத்திலேயே இருக்கிறான். தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதையே அவன் தெரிந்து கொண்டிருந்தான். பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது, அவனை தெரிந்து கொள்ளுகிறது. மோசேக்கு அப்புறம் உடனே வேற யாரையும் தெரிந்து கொள்ள, ஏன் மோசேயுடைய பிள்ளையை கூட தெரிந்து கொள்ளலை. ஒரு யோசுவாவை பரலோகம் தேர்ந்தெடுக்கிறது. ஏன்? பரலோகம் கண்காணித்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலா வந்து கொண்டிருக்கிறது. பக்தியுள்ளவன் யார் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கர்த்தர் உங்களோட மாத்திரம்தான் இருக்கிறாரா? நீங்க ரொம்ப மிஞ்சி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமா வார்த்தைகளை விடுறாங்க. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். தேவனுடைய மக்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். அநேக பிரச்சனைகள் இன்றைக்கு குடும்பங்கள்ல வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறோம். சீக்கிரமா ஒண்ணு கோபம் வந்துருது, எரிச்சல் வந்துருது, ஒரு பதற்றம் வந்துருது, உடனே வார்த்தைகளை விட்டுறோம். பதறிப்ப ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறோம், என்ன தப்பான காரியத்தை செய்து முடிக்கிறோம். சின்ன விஷயத்துல முடியறத பெரிதாய் கொண்டு போகிறோம். சில மணி துணிகள்ல சால்வ் ஆக வேண்டிய பிரச்சனைய சில மாதங்கள், சில வருஷங்களுக்கு கூட நம்மளால இழுத்துக்கிட்டு போறோம். கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உணர்ச்சி வசப்படுதல் தான். இன்றைக்கு அநேக உறவுகளுக்குள்ள பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, சபைகளுக்குள்ள பிரச்சனை, எங்கும் பிரச்சனை இருக்கு. சமுதாயத்துல வர பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான காரணம் எளிதில் உணர்ச்சி வசப்படுது. என்னாகும் 16வது வசனம். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்துருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க தங்கள் தூப கலசங்களை எடுத்துக்கிட்டு, நீங்க 250 பேர் உங்க தூப கலசங்களை எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய சந்நிதிக்கு வாங்க. ஆரோனும் தன்னுடைய தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு வரட்டும். கர்த்தர் தான் தெரிந்து கொள்ளுகிறவன் யார் என்று கர்த்தர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கர்த்தருக்கு பயங்கர கோபம் வருது. எல்லாரையும் இவங்களை விட்டு விலகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் பூமி பிளந்து அப்படியே உயிரோடு கீழே இறங்குறாங்க. இப்ப தேவனுடைய சந்நிதிக்கு வந்தாங்க, நல்லபடியாவ செத்தாங்க? தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி அவர்கள் மடிந்து போனார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க பதறி போய் உணர்ச்சி வசப்பட்டு மோசே கிட்ட என்ன சொல்றாங்க? அன்னைக்கு அந்த கோராகு, தாத்தான், ஆபிராம் அந்த கூட்டத்தாரெல்லாம் செத்தாங்களே கர்த்தருடைய சந்நிதியில, அதே மாதிரி நாங்களும் செத்து போயிருந்தா நல்லா இருக்கும். கரெக்டா? இந்த வார்த்தை தப்பு. தேவனுடைய திருச்சபை மக்கள் கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் ஆளாயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எது நல்லது? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் இந்த பூமியில நேரிடத்தான் போகிறது. ஆனால் 2ஆம் மரணமாகிய நரகத்தில் நாம பங்கடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள் மரிக்கிறோம். நம்ம பேசுகின்ற வார்த்தைகளுடைய பின்விளைவுகள் எப்படி கர்த்தர்கிட்ட இருந்து வரும் நம்ம யோசிச்சே பார்க்கறது இல்ல. நம்ம செய்கின்ற செயல்களுடைய பின்விளைவுகள் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து வரும் நம்ம யோசித்து பார்க்காமல் செய்கிறவர்களாக இருக்கிறோம். மோசே நெருக்கங்கள் அதிகமாகுது. அவ்வளவு லட்சம் பேர் அவன் நடத்தி கொண்டு வருகிறான். சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பெருசா அவனுக்கிட்ட புலம்புறாங்க, தர்க்கம் போன்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, சண்டை பண்றாங்க.
அப்படிங்கும் பொழுது இப்ப அவன் என்ன பண்றான்? கர்த்தர் சொல்றாரு, நீ கண்மலைய பார்த்து பேசுப்பா, அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், அவங்களும் குடிப்பாங்க, அவங்களுடைய மிருகங்களும் குடிக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப இவன் எமோஷனல் ஆயிட்டார். சாத்தமுள்ளவரா இருந்தவர் எமோஷனல் ஆயிட்டார். உணர்ச்சி வசப்பட்டு கண்மலையை நோக்கி பேசுவதற்கு பதிலாக 2 அடி அடிச்சிட்டார். 20வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். நமக்கு இது பாக்குறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. குபு குபுன்னு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருது, எல்லாம் அவங்களும் சாப்பிடுறாங்க, அவங்களோட மிருகங்களும் குடிக்குது. கடைசியில மோசேயோட நிலைமை என்ன தெரியுமாச்சு? இவ்வளவு ஜனங்களை இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்துட்டு இப்ப கர்த்தர் மோசேட்ட சொல்லிட்டாரு, நீ இந்த காரியத்தை செய்ததுனால நீ கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன், இந்த ஆரோனையும் விட மாட்டேன். ஆனா இந்த 2 பேரை கொண்டுதான் அன்றைக்கு பார்வோனுக்கு முன்பாக, சமஸ்த இஸ்ரவேலருக்கு முன்பாக, சமஸ்த எகிப்திய ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேத்தையுமே கானான் தேசத்துக்குள்ள விட மாட்டேன்ட்டார். எளிதில் உணர்ச்சி வசப்படுவது அநேக பாவங்களுக்கு நேராக நம்மளை கொண்டு போயிடும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல அவ்வளவு வார்த்தைகளை கொட்டி முடிச்சுட்டாங்க. ஆனா அதை சரி செய்வதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? கர்த்தர் அந்த தவறுக்குண்டான, அந்த தவறான வார்த்தைகளுக்கு உண்டான சிச்சையை கொடுப்பாரு, மட்டாய் தண்டிப்பாரு. மனமாற்றத்துக்கு நேரா விட்டு கொடுத்தா அந்த மனமாற்றத்தின் கனிகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாவத்துக்கு உண்டான மன்னிப்பே கிடைக்கும். இன்னைக்கு நம்ம யோசிக்கணும் இந்த காரியத்துல, நிதானம் மிகுந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. நிதானமாய் செயல்பட பார்க்கணும். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவதோ, வேகமாக முடிவெடுப்பதோ, காரியங்களை செய்வதோ இடர்களுக்கும் பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் நேராக கொண்டு தேவனுடைய சந்நிதியிலிருந்து கோல் எடுத்திருக்கான் பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து விசுவாசத்தை வாங்கி இருக்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து ஆவியின் வரங்களை வாங்கியிருப்போம். ஆனா அவருடைய விருப்பத்துக்கு மாறான எதையும் பயன்படுத்திடக்கூடாது. கர்த்தர் விசுவாசத்தையே வரமாக கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லாருமே விசுவாச வரம் பெற்றவங்க தானே. தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக எதையும் பயன்படுத்திடக்கூடாது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. பொறுமை இருக்கிறது இல்ல, விவேகம் இருக்கிறது இல்ல. ஆண்டவரே, என்ன காரியம் நடந்திருக்கு, நான் என்ன பண்ணி இருக்கேன், இது உண்மை சந்தோஷப்படுத்தினா, கோபப்படுத்திட்டேனா, துக்கப்படுத்திட்டேனா, இந்த காரியம் உடைய பார்வையில எப்படி இருக்கு, நிதானிச்சு பார்த்து அதை சரி செய்ய பார்க்கணும். யோசிக்கிறப்பவே அதை நிதானிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இடராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை தேடி அவங்க பிரதர்ஸ் வந்திருக்கிறாங்க. தன்னோட பிரதர்ஸை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அவருடைய சகோதரர்கள் யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்கல. எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு யோசேப்பு என்ன பண்ணல, தன்னுடைய சகோதரர்கள்ட்ட தான் யோசேப்புங்கிறத காமிக்கவே இல்லை. முதல்ல தான் கேட்கிறான், விசாரிக்கிறான், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்க என்ன தெரியுமா, எல்லா விஷயத்திலயும் உண்மை சொன்னாங்க, யோசேப்போட விஷயத்துல மட்டும் போய் சொல்றாங்க. முதல்ல சொல்றப்ப என்ன சொல்றாங்க, யோசேப்பு காணாம போயிட்டான். அவங்களை அப்சர்வ் பண்றான், யோசேப்பு காணாம போயிட்டான்னு யோசேப்பு கிட்டே சொல்றாங்க. அதையும் பொறுமையா கேட்டுட்டு கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்கிறான். அவங்களுக்கு வேண்டிய தானியத்தெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்பொழுது அவனோட சகோதரனை கூட்டிட்டு வர சொல்றான். சொன்ன உடனே இப்ப மறுபடியும் கொண்டு போன தானியம் தீர்ந்து போச்சு. இப்ப யாக்கோபு போக சொல்றாரு, இவங்க எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க. யாக்கோபு விட மாட்டேங்கிறாரு. யூதா தான் கடைசியில ஒரு செக்யூரிட்டி மாதிரி கொடுக்குறாரு. இப்ப நீங்க போய் பேங்க்ல எல்லாம் லோன் கேட்டீங்கன்னா சொத்து செக்யூரிட்டி எல்லாம் கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி யூதா வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு செக்யூரிட்டி கொடுங்க, நான் ஜவாப்தாரி, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீங்க என்ன நம்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதா பேசி அப்புறமா அனுப்புறான். அப்படி அனுப்பும் பொழுது இந்த யாக்கோபு என்ன பண்றான் பாருங்க. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவர்கள் தகப்பனாகி இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரபித்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாய் கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. பிசின் தைலம், நொறுங்கி போயிருக்கிற ஆத்துமாக்கள் சுகப்படும். எப்போ ஒரு மனுஷன் நொறுங்கி போவான்? ஒண்ணு அவன் தவறு செய்யும் பொழுது அவன் அதனால் பாதிக்கப்படுவான், அப்ப அவனோட ஆத்மா நொறுங்கும். இல்ல மற்றவர்கள் தவறு செய்து அந்த தவறினால் இவன் பாதிக்கப்படும் பொழுது இவனோட ஆத்மா நொறுங்கும். இப்படி ஆத்மா நொறுங்கி இருக்கு அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல், தேறுதல்.
ஏன்னா வெளியில இருக்கிற காயத்தை மருந்து போட்டு கட்டிடலாம். உள்ள மனசுல ஒரு காயம் ஏற்படுது பாத்தீங்களா, அதை ஆத்தணும் இல்லையா? சோ அந்த காயத்தை ஆத்துகிறது தான் அந்த பிசின் தைலம். யாரால நமக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, கத்தரை அதுக்கு மருந்து போடுகிறவர் பிசின் தைலம். அடுத்தது பார்த்தோம்னா என்ன சொல்றாரு, கொஞ்சம் தேனும். சாலமன் சொல்றாரு நீதிமொழிகள்ல தேனை குறிச்சு சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகள் தேனிலும் தேனிலும் அதிக மதுரமா இருக்கிறது. அப்படின்னா என்னது, பியூர் ஹனி. ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் நம்மளை மென்மேலும் பரிசுத்தப்படுத்தும், நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தும். நம்ம சத்தியத்தை வாசிக்கும் பொழுதுதான் இன்னும் என்கிட்ட என்னென்ன குறை இருக்கு, என்ன ஓட்டை இருக்கு, என்ன ஒரிசல் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அப்பதான் நம்ம அதையெல்லாம் சரி செய்ய முயற்சி எடுப்போம். வேதத்தை வாசிக்காத வரைக்கும், அந்த வார்த்தைகளை கேட்காத வரைக்கும், புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்ம அப்படி நாம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம போறதெல்லாம் கரெக்ட், நம்ம பேசுறதெல்லாம் கரெக்ட், நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட்னு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். கரெக்டா இல்லையா? கந்த வர்க்கங்கள். இப்ப கொர்நேலியு தான தர்மம் பண்றானே, அதுக்கு ஒரு மனசு வேணும்ல. கர்த்தர் அவனுக்குன்னு கொடுத்ததை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் தானே. சாக்ரிஃபைஸ், தியாக உணர்வு. உண்மையான அன்பு எங்க இருக்கோ அங்கதான் தியாக உணர்வு எல்லாம் வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்ப ஆண்டவரிடத்தில் அந்த அன்பு இருந்தது. அந்த அன்பு இருந்ததுனாலதான் நமக்காக அவர் தன்னையே பாவமாக்கி சிலுவையில ஒப்பு கொடுத்தார். புரியுதா? சோ அப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடிய அன்பு. அடுத்தது என்ன கொடுக்கிறாரு, வெள்ளை போலம், பரிசுத்தமான அன்பு. இன்னைக்கு நம்ம மத்தவங்க கிட்ட அன்பு பாராட்டுறதுல கூட ஒரு தூய்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அன்பு சத்தியத்தை மீறக்கூடாது. நீ உலகத்துல நிறைய சம்பவங்கள் நடக்குது, அது எல்லாமே அன்புன்னு சொல்லிட முடியுமா? சத்தியத்தின்படி ஒரு தூய்மையான மாறாத அன்பு. ஒருத்தட்டு எவ்வளவு குறைகளும் இருக்கலாம், குற்றங்களும் இருக்கலாம், ஆனா அவ்வளவு குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு குறைகளையும் ஏற்றுக்கொண்டு மாறாத அன்பை அவர்கள் மீது வெளிப்படுத்துறது, தூய்மையான அன்பை வெளிப்படுத்துறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு அன்பை வெளிப்படுத்துறது. அதுதான் வெள்ளை போல தைலம். ஆண்டோட அன்பு நமக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. அடுத்தது பாருங்க, தெரபித்து கொட்டை. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா பிஸ்டாச்சியோன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, தேவனோடு மறுரூபப்பட்டு ஒப்புருவாங்க. ஆண்டவரோடு நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி வரதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள மறுரூபப்படுவோம். நம்ம கிறிஸ்துவின் சுபாவங்களாய் நம்முடைய சுபாவம் எல்லாம் மாறும், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள்லாம் ஒளிஞ்சு போகும், நம்முடைய மாம்சமான குணம் எல்லாம் மாறி போகும், நம்முடைய யோசனை சிந்தனை பார்வை எல்லாமே ஆண்டவரை போல மாறும். கிறிஸ்துவுக்கு மறுரூபப்படுதல், அதுதான் தெரபித்து கொட்டை. அடுத்தது ஆல்மண்ட், பாதுமை கொட்டை. நீங்க படிச்சிருக்கீங்களா, பார்த்துப்பீங்க, இந்த பாதாம் பருப்பு பார்த்துப்பீங்க. புரியுதா? அது நம்முடைய உடம்புக்கு, மூளைக்கு, ஒட்டுமொத்த சரீரத்திற்கும் ரொம்ப நன்மைகளை செய்யக்கூடியது. இப்ப ஆவிக்குரிய அர்த்தத்துல என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய விழிப்புணர்வு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்தி பரமகாணனுக்கு நேராக நம்மளை வழிநடத்தி செல்வதற்கு தான் ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஆவியானவரோட விழிப்புணர்வோடு கூட கர்த்தரோடு கை கோத்துற வாழ்க்கை. இப்போ யாக்கோபு இத்தனையும் கொடுத்து அனுப்புறான் பிள்ளைங்க கிட்ட. இப்ப ஏன்னா வரப்போ என்ன பண்ணிட்டான் யோசேப்பு, அவங்களுக்கே தெரியாம அவங்க கொடுத்த பணத்தை அவங்க சாக்குல போட்டு வச்சுட்டான். இவங்க வந்து பாக்குறப்பதான் விஷயமே தெரிய வருது. இப்ப 2வது தடவை இதையெல்லாம் யாக்கோபுட்ட வாங்கிட்டு பணத்தை எல்லாம் ரெட்டிப்பா வாங்கிட்டு யோசேப்பு சாக்குல போட்ட பணத்தையும் திரும்ப எடுத்துக்கிட்டு மறுபடியும் எகிப்துக்கு போறாங்க. இப்போ போய் பாக்குறாங்க. இப்போ தன்னுடைய சகோதரனை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே தாங்க முடியல. எல்லாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. உங்க தகப்பனார் நன்றா இருக்கிறாரா அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அவர்கள் அப்பா கொடுத்தது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. யாக்கோபு அனுப்பிச்ச அத்தனையும் ரட்சிப்புக்கு ஏதுவான விஷயங்களை. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரு, அவர் எகிப்து தேசத்துல இருக்கிற ஒரு அதிகாரி, யோசேப்புன்னு தெரியாது, புறஜாதியான் கிட்ட நம்முடைய பிள்ளைங்க போறாங்க, அவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவான விஷயங்களை நாம் அனுப்புவோம்னு சொல்லிட்டு அத்தனை விஷயங்களையும் அவர் அனுப்புறாரு. அதை பார்த்த உடனே யோசேப்பு அவனுக்கு தாங்கிக்கவே முடியல. எல்லாத்தையும் விசாரிச்ச உடனே தன்னை முற்றிலுமாக வெளிப்படுத்துகிறான். அது வரைக்கும் வெளிப்படுத்தல. இவங்களோட உண்மையை பார்க்கிறான். அந்த கொடுத்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்க கொண்டு போகல, இது எப்படி எங்க பைக்கு வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியலன்னு அந்த பணத்தை எல்லாம் உண்மையா கொடுக்குறாங்க. யோசேப்போட விஷயத்துல மட்டும்தான் அவங்க திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல காணாம போனான்னு சொன்னாங்க, 2வது தடவை அவன் இறந்து போனான்னு சொன்னாங்க. யோசேப்பு கிட்டயே யோசேப்பு இறந்து போனான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதையும் கூட கேட்டுட்டு உணர்ச்சி வசப்படாம ஒருத்தரால இருக்க முடிஞ்சிருக்கு பாருங்க. டே கல்லாட்டு இருக்கிற என் முன்னாடியே நீ போய் பேசுறியா
அப்படிலாம் உணர்ச்சி வசப்படல, கோபப்படல. நம்மளால குடும்பத்துல இன்னைக்கு அப்படிலாம் இருக்க முடியலையே. அடுத்தது பார்த்தோம்னா எபிரேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். உங்களுக்கு புரிய மாதிரி சிம்பிளா நான் சொல்றேனே, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள எனக்கு எது நல்லது எது கெட்டது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம யோசித்து தேவனுக்குள் நலமான வழியில நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யணும். பாருங்க, இந்த கொர்நேலியுடைய தர்ம காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். தூதனை அனுப்புகிறார் கொர்நேலிய கிட்ட. யோப்பா பட்டணத்துல பேதுரு இருக்கிறாரு, நீ பேதுரு கிட்ட ஆள் அனுப்பு. கொர்நேலியும் தேவ பக்தி உள்ளவன், நிறைய தர்மங்களை செஞ்சுட்டு இருக்கான், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். புரியுதா? இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குப்பா, நீ என்ன செய்யணுங்கிறத பேதுரு வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிட்டு வர சொல்லுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அவர் யார அனுப்புறாரு பாருங்க, 10வது அதிகாரம் 7வது வசனம். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன்னுடைய வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினார். போர் சேவகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா அதுல யார் அனுப்பிச்சா? தேவ பக்தியுள்ளவனை. ஏன் மத்த போர் சேவகனை அனுப்பிச்சா அவன் உணர்ச்சி வசப்பட்டு என்ன வேணாலும் செய்வான். ஆண்டவர் இயேசுவோடு கூட 3 வருஷத்துக்கு மேல கூடவே இருந்து அங்க கெத்செமனே தோட்டத்துல இவரை பிடிக்க வந்த உடனே பேதுரு அங்க ஒரு சேவகன் என்ன பண்ணான்? காதை வெட்டினா. இவன் ஒண்ணும் சேவகன் இல்ல, போர் சேவகன் எல்லாம் இல்ல, யுத்த வீரனும் இல்ல பேதுரு. ஆனாலும் அந்த போர் சேவனை உடனே உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணணும்னு தோணுச்சு? அவனை வெட்டணும்னு தோணிடுச்சு. இப்படி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அவனை எதையாச்சும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொர்நேலியு தேவ பக்தியுள்ள ஒரு போர் வீரனையன். இவ்வளவு பக்தி உள்ளவன் அவன் மனசுல என்ன தாழ்மை இருந்தா, நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதை போதிக்க எனக்கு ஒருவர் தேவைன்னு அவன் உணரலனா ஆளனு போனான். தேவனுடைய தூதனே வந்து சொல்லி இருக்கட்டுமே, சாலமோன் ஞானிதான், தேவனே வந்து சொப்பனத்துல எச்சரிக்கிறாரு. சாலமோன் கீழ்படிஞ்சானா? கீழ்படி இல்லையே. இப்போ ஒரு தேவனுடைய தூதன் கொர்நேலியிட்ட வந்து சொன்ன உடனே கொர்நேலியை கீழ்படுகிறானே. ஏன்? நான் என்னதான் பக்தி உள்ளவனா இருந்தாலும் நான் இன்னும் பூரணம் அடைவதற்கு எனக்கு நிறைய விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு, நான் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதை எனக்கு சொல்லி கொடுப்பதற்கு என் கர்த்தர் ஒருவரை வைத்திருக்கிறார், யோப்பால பேதுரு. அவர் வந்தா எனக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுப்பார். நான் இன்னும் மேற்கொண்டு நான் பூரணராக வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் இன்னும் பரிசுத்தமாவதற்கு, நான் இன்னும் கர்த்தருக்காக பலன் கொடுப்பதற்கு, நான் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை முத்தமா வாழ்வதற்கு அவர் இன்னும் என்னை பலப்படுத்துவார் அந்த பேதுருன்னு சொல்லிட்டு உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையோடு அனுப்புகிறான் பாரு. இதுதான் தேவ பக்தியின் வெளிப்பாடு. இன்னைக்கு ஒருத்தரும் இந்த வேதத்தில் 100% கற்று தேர்ந்துட்டேன்னு சொல்லக்கூடியவங்க ஆண்டவர் இயேசுவை தவிர ஒருத்தரும் கிடையாது. அன்னைக்கு அந்த மேட்டிமை அன்னைக்கு கொர்நேலிய கிட்ட இல்ல. நான் இவ்வளவு பக்தி உள்ளவன், நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தர்மம் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்பவும் ஓயாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாததையா அந்த பேதுரு வந்து சொல்லி கொடுத்துட போறாரு அப்படின்லாம் நினைக்கல. பாத்தீங்களா? இதுதான் தேவ பக்தியின் வெளிப்பாடு. உண்மையான தேவ பக்தி இருந்ததுன்னா அவங்களோட மனசுல என்ன தெரியுமா இருக்கும்? நான் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கும். அவருடைய அனாதி சிநேகம், அவருடைய அனாதி கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் என்னை அவருடைய பிள்ளையாக தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். அது என்னுடைய சுய நீதினாலேயோ, என்னுடைய சுய பக்தியினாலேயோ, என்னுடைய சுய புத்தினாலேயோ அல்ல, என்னுடைய சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ உண்டானது அல்ல. இது பரம ஈவுங்கிறது தேவ பக்தி உள்ளவனுக்கு புரிஞ்சிருக்கும். அங்க மனமேட்டிமை இருக்காது, ஆணவம் இருக்காது, அகம்பாவம் இருக்காது. நான் கற்றுக்கொண்டது கடுகளவு, நான் இன்னும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டியது மலை அளவு இருக்குங்கிறேன். அந்த நன்மை தீமை பகுத்து அறிந்து நம்ம நடக்கணும். நாம ஒரு கால்குலேஷன் போடுவோம் பாருங்க. நம்ம ஒருத்தட்ட காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா சில சொல்லுவாங்க சாமர்த்தியம் சொல்லுவாங்க, சாதுரியமா பேசி காரியத்தை சாதிச்சிட்டாங்கன்னா அப்பா என்ன ஒரு சமத்து அப்படின்னு சொல்லி அந்த சாமர்த்தியத்தை சொல்றோம்.
பவுலே அந்த சாமர்த்தியம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 21வது வசனம். அந்த அத்தனர பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறது இல்லை. அப்பொழுது பவுல் மாஸ் மேடை நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். பெற்றோர் இதை செய்வோம். பிள்ளைங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்ய வைக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐஸ் வைப்போம். கடையில போய் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வரணும், இல்ல ஒரு சீக்கிரமா ஒரு ஹோம்ஒர்க்கை முடிக்க வைக்கணும், இல்ல எக்ஸாமுக்கு படிக்க வைக்கணும்னா ஒரு ஐஸ் மண்டையில தூக்கி வைப்போம்ல. சூப்பரா நீ கேட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன், கோட்டு வாங்கி தரேன், ஷூ வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு டன்னா ஐஸ் வைப்போம். அந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செய்வோம். இங்க பவுலும் அதே முயற்சி தான் செய்யறாரு. என்னது? அத்தானா பட்டணத்தார் சத்திய வார்த்தையை ஒரு விருப்பத்தோடு கேட்கிற மக்கள் அல்ல, விதவிதமா வார்த்தைகளை கேட்டுட்டு பொழுதுபோக்கணும்னு விரும்புறவங்க. பொழுதுபோக்கா வசனத்தை கேட்கிறாங்க, ஆசீர்வாதம் கிடைக்குமா? இப்ப அவங்கள கவர்றதுக்கு இப்ப இவரு எப்படி பேசுறாரு தெரியுங்களா? நீங்க ரொம்ப மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று அறிகிறேன். இந்த முயற்சி அவர் எடுக்கிறார். இது மாம்ச முயற்சி. கடைசியில அங்க அத்தான பட்டணத்துல என்ன தெரியுமா நடந்தது? அதே கடைசி வசனம், சிலர் மட்டுமே அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். மற்றவங்க யாரும் விசுவாசிச்சு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை பவுல் புரிந்து கொள்ளுகிறார். இதற்கப்புறம் அந்த நடவடிக்கை அவர் செய்யறது இல்லை. இன்னைக்கு மத்தவங்களை கவர் பண்றதுக்கு என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்காங்க. புரியுதா? இப்படி எல்லாம் பக்தி உள்ளவர்கள் இந்த மாதிரி முயற்சிகளை பின்பற்ற மாட்டார்கள். அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் அழகா எனக்கு உணர்த்தி நடந்துச்சு. இப்படித்தான் நம்முடைய முயற்சிகள் தேவன் மேல நம்பிக்கை வைத்து அவர் சொல்லுகிறபடி நம்ம முயற்சி எடுக்கணுமே தவிர நம்ம மேல, நம்ம சாமர்த்தியத்து மேல எல்லாம் நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு முயற்சி எடுக்க கூடாது. அடுத்தது கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவ பக்தி உள்ளவன் ஆண்டவர் இயேசுடைய சுபாவங்களை தன்னிடத்தில் கொண்டிருப்பார். மத்தவங்க கிட்ட குறை இருந்தா அவங்கள தாங்க பாருங்க. அவங்களுக்கு இன்னும் நம்முடைய சப்போர்ட் அதிகமா தேவைப்படுதுங்கிறதை யோசிங்க. அவங்களுக்கு இன்னும் அதிகமா நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறதுன்னு யோசிங்க. ஒரு குடும்பத்துல மனைவி கர்த்தருக்குள்ள கொஞ்சம் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், கணவன் கொஞ்சம் விசுவாசத்துல கம்மியா இருக்கலாம். இல்ல சில குடும்பங்கள்ல கணவன் நல்ல உற்சாகமா கர்த்தருக்குள்ள ஊழியம் செய்கிறவரா நல்ல ஸ்ட்ராங்கான விசுவாசியா இருக்கலாம், மனைவி கொஞ்சம் விசுவாசத்தில் கீழே குறைந்தவர்களா கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிறோம்னா 4 விதமா தான் இருப்போம். 5 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதே போலதான் நம்முடைய விசுவாசத்தின் அளவு, பக்தியின் அளவு, தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படுகின்ற அளவு, தேவனுக்காக வைராக்கியமாய் நடந்து கொள்ளுகிற அளவு, சாட்சியாய் வாழுகின்ற காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள நிறைய லெவல் டிஃபரன்சஸ் இருக்கும். எல்லா குடும்பத்திலும் இருக்கும். மோசேயை போல பிள்ளைகள் இருந்தாங்களா? இல்ல. கெத்சோம்லாம் விக்கிரகாராதனைக்கே போயிட்டான். ஏலியோட பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள் இருக்கு ஓப்பனிங் பினகாசியும் கொடுத்து. சாமுவேல் உண்மையும் உத்தமமான தீர்க்கதரிசியா இருந்தான், அவருடைய பிள்ளை பரிதானம் வாங்குகிறவர்களா இருந்தார்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருடைய பக்தியுடைய லெவல், கீழ்ப்படிதலுடைய லெவல், விசுவாசத்துடைய லெவல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனாலும் அவருடைய குறைகள் நிமித்தமாகவோ அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமோ ஜஸ்ட் அவர்களை புறக்கணிச்சிடாதீங்க. அவருடைய காரியங்களை திரும்ப திரும்ப மன்னித்து அவர்களை பலப்படுத்த பாருங்க. மாம்ச முயற்சி அல்ல, ஜெபத்தின் மூலமாக, அன்பின் மூலமாக தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டிருங்க. இந்த பூமியில நம்ம உயிர் இந்த சரீரத்துல இருக்கும் வரை அப்படிப்பட்ட அன்புதான் ஆண்டவருடைய அன்பு. நம்ம செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் கர்த்தர் நம்மள எல்லாம் புறக்கணிச்சு தள்ளி இருந்தாருன்னா நம்மள என்னைக்கே நம்மள டிக்கெட் வாங்கி போயிருந்துருவோம். இங்கெல்லாம் இருக்க நம்மள அன்பிட்டா இருப்போம், நிர்மூலமாகி அழிந்து போயிருப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மட்டாய் தண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுவது போல, நீர் என்னை தண்டித்தீர், ஆனால் மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறீர். அநேக காரியங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். அது கூட நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாக நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம அந்த தப்பு விட்டு மாறணுங்கிறதுக்காக அதை செய்யறார். நம்மளை தண்டிச்சு நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கணுங்கிற எண்ணம் கர்த்தருக்கு இல்ல. நம்ம மனமாற்றத்தை விரும்புகிற தேவன். ஏன்னா நான் குறையோட பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? இந்த பூமியில இருக்கிறப்ப நான் 100% மார்க் வாங்கி ஆகணுமே அவர்கிட்ட.
அதற்காக வேண்டி சில காரியங்களை ஒப்பு கொடுக்கிறாரே தவிர அதுவும் அன்பு நிமித்தம் தான் நம்ம கிட்ட செய்யறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி நம்மளை கைவிடாமல் திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த எண்ணம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருடைய விஷயத்துல இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்கணும். அவர்களுடைய நலனை நம்ம விரும்புவர்களா இருக்கணும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வரலன்னா நம்ம என்னங்க அதுக்காக பிரயாசப்பட போறோம்? நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தேவனிடத்துல இருந்து அவர்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு பாரமே இல்லைன்னா நம்ம என்ன அவங்களுக்காக பிரயாசப்பட போறோம்? பக்தி இருந்ததுன்னா மற்றவர்களை குறித்த இந்த கரிசனை இருக்கும். சில சகோதரத்துல குறை உண்டா, உடனே ப்ரோபகண்டா பண்ணாதீங்க. அவருடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு கத்துட்டு போய் கதறுங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். நம்முடைய விசுவாசத்திற்கு தொடர்ந்து பரீட்சைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அவ்வளவு பரீட்சைகளையும் சந்தோஷமாக எண்ணணும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். தானியேலே கர்த்தர் பக்தி உள்ளவனாக தெரிந்து கொண்டார். ஏன்? அத்தனை சோதனைகளையும் அவன் சந்தோஷமாக ஏற்று. தூக்கி சிங்ககபில போடுறியா போடு, நெருப்புல போடுறியா போடு, எனக்கு என்ன சோதனை வந்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்று. இந்த சோதனையான சூழ்நிலையிலும் நான் சத்தியத்தை விட்டு மீறி போயிடக்கூடாது. கர்த்தருடைய வழியை விட்டு நான் விலகி போயிடக்கூடாது. விலகி போய் பாவம் செஞ்சிடக்கூடாது. இதுல நான் கரெக்டா இருந்தா மீதி எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டுவார். அல்லேலூயா. சோதனை வரும்பொழுது அதை சந்தோஷமா நம்ம ஏத்திருக்கிறோமா? புலம்பிட்டோம், உம்மை நம்பி இருக்கிறனே, என் நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப உம்மை நம்பி என்ன பிரயோஜனம்? அத்தனை முறுமுறுப்புகளும் ஆண்டவர்கிட்ட வந்துடும். அன்னையில இருந்து வேதம் எடுத்து வாசிக்க தோணாது, அவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க தோணாது. உண்மையா இல்லையா? ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்தி உள்ளவர்கள் சோதனைகள் வரும் பொழுது சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? இதை ஜெயிக்க ஜெயிக்க அவங்களுக்கு அங்க பெருசா வீடு ஆயத்தமாயிட்டு இருக்கும். பரலோகத்துல ஆண்டவர் இயேசு எனக்கு கட்டுற வீடு, அவர் மூலமா எனக்கு வெளிப்படுத்த சத்தியத்திற்கு நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேன், நான் எப்படி சோதனைகளை எல்லாம் ஜெயிக்கிறேன், சோதனைகளை சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துதான் அங்க அவர் வீடு கட்டுறாரு. அங்க வீடு பெருசா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க இருக்கிற வீடுதான் ஒரு நாள் போதே. விசுவாசத்திற்கு பரீட்சை வரும் பொழுது சந்தோஷமா அதை ஜெயிக்க தான் பார்க்கணுமே தவிர வாடி போக கூடாது. அடுத்தது ரோமர் 8:29, கிறிஸ்துவுக்குள் யாரை அவர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க, அவருடைய சாயலா நான் மாறிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தப்பு செஞ்சாங்க. நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியில பார்த்தோம்னா மக்களுக்கு மனசாட்சி பிரமாணம் தான். நல் மனசாட்சி இருந்தவங்க தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. நோவாவை போல, யோசேப்பை போல, இப்படி ஒரு சின்ன கூட்டம் கர்த்தருக்கு பயந்து நடந்தது. அப்ப இருந்தது மனசாட்சி பிரமாணம். அதற்கப்புறமா கர்த்தர் மோசே மூலமாக நியாய பிரமாணம் கொடுத்தார். புரியுதா? அப்புறம் இவர்கள் தேசத்தை யோசுவா மூலம் பங்கு எல்லாம் போட்டு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமாக இவர்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்தார். நியாயாதிபதியின் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் மனசுல என்ன தெரியுமா? எங்களை கர்த்தர் ஆளக்கூடாது, எங்களை கர்த்தர் வழி நடத்த கூடாது. இவங்க மனசுல இவ்வளவையும் கர்த்தரோட அன்பை ருசிச்சதுக்கு அப்புறமும் ஒண்ணுதாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க மனசுல இருந்தது. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். தேவ பக்தி உள்ளவர்கள்னா நம்முடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் என்ன நடத்திட்டு போக கூடாது, அவர் தான் என்னை ஆளுகை செய்யணும், அவர் தான் என்னை நடத்தணும். ஏன் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கெல்லாம் இந்த பூமிக்கு நான் வரல, அவருடைய இஷ்டப்படி வாழ்றதுக்கு தான் இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேங்கிற ஒரு தெளிவு தேவ பக்தி உள்ளவர்களுக்கு இருக்கும். அது இருந்தாதான் நான் அவருடைய சாயலை போல மாறணுங்கிற அந்த ஆசையும் இருக்கும். பாருங்க, ஒரு 3.5 வருஷம் தாங்க இந்த அப்போஸ்தலர்கள்லாம் ஆண்டவரோடு இருந்து ட்ரைனிங் எடுத்தாங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்று எவ்வளவு வல்லமையாய் காரியங்கள் செய்யறாங்க, எவ்வளவு கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டு போயிருக்காங்க இந்த அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள். ஆனா இன்றைக்கு சபை காலம், சபை பழுகி பெருகிருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் இருந்தபடி இப்பொழுது விசுவாசிகள் சுவிசேஷ ஊழியம் செய்வதும் இல்லை, சபை வளருவதும் இல்லை, உண்மை முத்தமான விசுவாசிகள் பெருகுவதும் இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சபை மக்கள் தேவ பக்தியற்றவர்களாயிருக்கு. தன் தன் பார்வைக்கு நலமானபடி போறது. தேவனோட அன்பை ருசித்த பின்பும்
தேவனுடைய வார்த்தைகளை பெற்ற பின்பும், தேவனுடைய வல்லமைகளை கண்ணார கண்ட பின்பும், அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பும், எல்லாவற்றையும் பெற்ற பின்பும் கர்த்தருடைய திட்டத்தின்படி நான் போகணும்னு நினைக்காம தன் தன் பார்வைக்கு நலமானபடி போனா பரலோகத்திற்கு போக முடியும். பக்தி உள்ளவர்கள்னா அவர்தான் நமக்கு ராஜா. இதை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டு நம்மை வழமையாய் பயன்படுத்துவார். நம்மை இந்த பூமியிலும் கர்த்தர் உயர்த்துவார். நம்ம இந்த பூமியில நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுப்பார். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். மறுமையிலும் அங்கு ஒரு அருமையா ஒரு வீடு நமக்கு ஆயத்தமாயிருக்கும். ஜீவ கிரீடம் ஆயத்தமாயிருக்கும். ஜீவ விருட்சமும் நமக்கு கனி கொடுக்க ஆயத்தமாயிருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். அப்பா, நாங்கள் மதியற்றவர்களாய் எத்தனையோ தவறுகளை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறோம் ராஜா. நீர் எவ்வளவோ வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருந்தோம் ராஜா. நாங்கள் தேவ பக்தி அற்றவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்களை தயவாய் நீர் மன்னியும் தகப்பனே. அப்பா, எங்களை உண்மையும் உத்தமமான பக்தியினால் நிரப்பும். உண்மையும் உத்தமமான வைராக்கியத்தினால் நிரப்பும் ராஜா. எங்களுடைய மாம்ச முயற்சி அல்ல தகப்பனே. நீர் எங்களோடு இருந்து உங்களுடைய விசுவாசத்தின் பாதையில நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் சிந்தையில எங்களை மறுரூபப்படுத்துங்க. அவருடைய சாயலில் எங்களை மறுரூபப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, அவருடைய வழியில் நாங்கள் அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்கும்படியா எங்கள் ஒவ்வொருவரும் வழி நடத்துங்கப்பா. இம்மட்டுமாய் நாங்கள் அலட்சியமாய் இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க தகப்பனே. இனிமேல் கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் வைத்திருக்கிற தேவ பக்தியை உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தணும் ராஜா. எங்களை அப்படியாக வழி நடத்துங்க. பரமகானானை சுதந்தரிக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க. அதற்கு தகுதி உள்ளவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் உருவேற்படுத்துங்க. ஆண்டவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.